ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் வச்சு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மட்டனை பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, 2 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி அதை அந்த மட்டனில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 3 தக்காளியை 4 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு சின்ன சைஸு தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாடெல்லாம் நல்லா போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ கொஞ்சம் பார்த்து சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மட்டன் பாலையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட மட்டன் உருண்டை குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருண்டையெல்லாம் எதுவுமே ஆகாமல் நல்லா முழுசாகவே நம்ம போட்ட மாதிரியே இருக்கும். இந்த மட்டன் உருண்டை குழம்பு வந்து கீ ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, வெறும் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.